ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் ஆனிவர்சரிக்கு ஒரு நாளாவது வெளியே போய் தங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேட்டாங்க. அவங்க கேட்டுட்டாங்க. சரி, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். அவங்களே வந்துட்டு எல்லா இடம் பார்த்தாங்க. ஆனைக்கட்டி தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஆனால் ஆனைக்கட்டி நல்லா இல்லை. ஆனால் அட்டப்பாடி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அட்டப்பாடியில் படவேல் கிரீன்ஸில் தான் தங்கியிருந்தோம். இந்த ரெசார்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஹோம் ஸ்டே மாதிரி இருந்தது. இது ஃபேமிலிக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்க, குரூப்பாக போகிறீங்கன்னா இது நல்லாயிருக்கும். பேச்சுலராக போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, தூரிகிட்டே இருந்துச்சு. நல்ல காற்றடிச்சிது, செம காற்று. ஈவினிங் போல் எதாவது வாங்கிட்டு வரலாம், ஸ்நாக்ஸு சாப்பிட்றக்கெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். அப்போ தான் ஒரு ரிவர் பார்த்தோம். இந்த ரிவர் செம்ம ஃபாஸ்ட்டாக தண்ணி போச்சு. நாங்கள் இறங்கலை. நைட்டு பாருங்கள் எப்படி காற்றடிக்குதுன்னு, செம்ம காற்று. நைட் அப்படியே இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா மேட்ச் பார்த்துட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சா என்ன பிளானு என்னன்னே தெரில. சரி, பக்கத்தில் ஒரு ஸ்லோப் மாதிரி இருந்துச்சு. என்ன தான் இருக்குது, வாங்க மேலே போய் பார்க்கலான்னு நானும் ஜிம் மச்சானையும் கூப்பிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போனால் ஃபுல்லாக முந்திரி மரங்க. இதை பார்த்தா பழைய நிலவுகள்லாம் வந்துச்சு. அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். கீழே பாருங்கள், ஃபுல்லாக விழுந்து கிடக்கு. அந்த காற்றுல எல்லா பழமே கீழே விழுந்துருச்சு, வீணாக போச்சு. சாப்பிட்லான்னு எடுத்தால் ஃபுல்லாக புழுவாக இருக்குது. இந்த பூச்சி நைட்டு ஃபுல்லாக ரூமில் இருந்ததுங்க. இது என்ன பூச்சின்னே தெரில, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தான் சம்பவமே நடந்துச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.